உங்கள எத்தனை பேருக்கு வாச்சாத்தி கிராம மக்கள் அனுபவிச்ச வலியும் வேதனையும் தெரியும்? அதிகார திமிர்லையும் பலத்திலையும் பல அப்பாவி பழங்குடி மக்களை கொடூரமா தாக்கி பல பெண்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி அந்த கிராமத்தையே சுடுகாடா மாத்தின நாள் அது 1992 ஜூன் 20, 21, 22. நல்லா பிறக்க கூட இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் அடிச்சு சித்திரவதை செஞ்சு குறிப்பா ஒரு 18 பெண்கள் சிறுமிகள்னு இழுத்துட்டு போய் ஏரியில வச்சு பெத்த தாய்ங்களோட கண் முன்னாடியே தான் குழந்தைங்களை எல்லாம் கெடுத்து நாசம் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த கிராமத்துல சித்தேரிங்கிற மலையில 600 கோடிக்கும் மேல சந்தன மரக்கட்டைகள் இருந்திருக்குது. அதாவது ஆசிய கண்டத்திலேயே மிக தரமான மரக்கட்டைகளாம். இதுல அப்போ இருந்த ஆளுங்கட்சியோட பெரும் புள்ளிகள் ஒரு 200 கோடி மதிப்பிலான கட்டையை வெட்டி கடத்திட்டாங்க. மிச்சம் இருக்கிற கட்டைகளையும் வெட்டி கடத்த முயற்சி செய்யும் போதுதான் இந்த கிராமத்தோட மக்கள் அதுக்கு தடையா இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள்னு அன்னைக்கு நைட்டு அந்த கிராமத்துல பூந்து அந்த கிராம மக்கள் சந்தன மரக்கட்டையை கடத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த கிராமத்தையே அழிச்சு கொடுமைப்படுத்தின நாள் தான் அந்த நாள். கடைசியா நீதிமன்றம் 2011 269 பேர், அதாவது காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறைன்னு 269 பேரை குற்றவாளின்னு அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுத்துட்டா உடனே சும்மா விட்டுருவானுங்களா? அதை எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. அந்த அப்பீல் நிலுவையில் இருக்கும்போதே ஒரு 54 பேர் இறந்து போயிடுறாங்க. அதுல 215 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கீழ்கோர்ட் கொடுத்த தண்டனை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டும் 2023 அவங்களோட தண்டனையை கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பாதிக்கப்பட்ட 18 பேருக்கும் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பும் ஒருத்தவங்களுக்கும் 10 லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்கணும் கடைசியா இதுல ஜட்மெண்ட் வருது. இந்த வழக்கை பத்தி நீங்க இன்னும் ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல காம்ரேட் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இந்த வாச்சாத்தி கிராம மக்களுக்கு நடைபெற்ற அநியாயங்களும் அது பத்தின ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷனை ஒரு டாக்குமெண்ட்ரி படமா அவங்க வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா நீங்க போய் பாருங்க.